Hi students, welcome to Chennai Academy. நம்ம பார்க்க போறது கடந்த ஒரு வாரம் இரண்டு வாரங்களாக ரொம்ப பேச்சுக்குள்ளாகப்பட்ட ஒரு முக்கியமான சட்டத்தை பத்தி பேச போறோம். இது ஒரு ஜெனரல் டாபிக்கோ கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்கோ கிடையாது. இது சப்ஜெக்ட் ரிலேட்டடான பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பேசுறோம். ஓகேங்களா? இது நிறைய முக்கியமான அதாவது அரசியல் சம்பந்தமான விஷயங்களும் சரி, சமுதாயம் சம்பந்தமான விஷயங்களும் சரி, நம்ம கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தமான விஷயங்களும் சரி, கேசஸ் எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம். அது நம்ம தமிழில நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? என்ன சார் பொது சிவில் சட்டம், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? 2 வாரம் பேசியிருக்காங்க, சீக்கிரமா சட்டமும் ஏற்ற போறாங்க. அது குறித்து ரொம்ப பெரிய ஹாட் டிபேட்டே போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? சரி சார், என்ன சார் இதுல வந்து பொது சிவில் சட்டம் சொல்லியிருக்காங்க, பொதுவான சட்டம் அப்படின்னு சொல்லிட வேண்டியது, ஏன் சிவில்ங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா இந்தியாவில சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு சிவில் ரிலேட்டடான விஷயங்கள், ஓகே, சிவில் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு குற்றவியல், அதாவது கிரிமினல் அந்த சம்பந்தமா பிரிக்கிறோம். ஓகே, மொத்தமா சட்டத்தை 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்னு சிவில் ஆக்ட்ஸ், அதாவது சிவில் சட்டம் தொடர்பான விஷயங்கள், இன்னொன்னு கிரிமினல் சம்பந்தமான விஷயங்கள் தொடரும். கிரிமினல் சம்பந்தமான விஷயங்கள் தான் என்ன சொல்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொலை, களவு, கற்பழிப்பு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், கடத்தல், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிரிமினல் கேஸ் தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அதே சிவில் தொடர்பான வழக்கில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து, திருமணம், ஓகே, சொத்துரிமை, ஓகேங்களா, அப்புறம் வந்து தத்தெடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம சிவில், ஓகே, சிவில் பத்தி பேசணும். அப்போ கிரிமினல்ல யாரு என்ன மதத்துல இருக்குது, எவன் என்ன தப்பு செஞ்சாலும், வெளிநாட்டுக்கார முதல்ல இங்க வந்து என்ன தப்பு செஞ்சாலும் எல்லாருக்குமே, இப்போ கொலை செஞ்சா ஹிந்துக்கு ஒரு மாதிரியான தண்டனை, முஸ்லீமுக்கு ஒரு மாதிரியான தண்டனை, கிறிஸ்டியனுக்கு ஒரு மாதிரியான தண்டனை கிடையாது. ஓகே, கிரிமினல் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சமமான தண்டனை தான், சிஆர்பிசி தான். ஓகேங்களா? ஆனால் சிவில்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மாறுதல்கள் இருக்குது. ஓகே, நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அததான் என்ன சொல்றோம்னா, ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனியான சட்டங்கள், தனித்தனியான தனி உரிமை சட்டங்கள் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு மதத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இருக்குது, ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இருக்குது, ஓகே, முஸ்லீம் பர்சனல் லா இருக்கு. ஒவ்வொரு மதத்தினருக்கும் தனி நபர் சட்ட உரிமைகள் தனித்தனியாவே கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரி தனித்தனியா கொடுக்கும்போது என்ன சார் பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நிறைய கேசஸ் ஃபைல் ஆகி என்ன ஆகுதுன்னா, பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் இன்சிஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு வரத அளவுக்கு நம்ம முயற்சி பண்றோம். ஓகே, அப்ப இதோட ஹிஸ்டாரிக்கல் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பொதுவான சிவில் சட்டம்னா என்ன ஒரு டெஃபினிஷன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு மதம், எந்த ஒரு கலாச்சாரத்தையும் சார்ந்திருக்காமல் பொதுவான ஒரு சட்டமாக இயற்றுறதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்னா பொது சிவில் சட்டம் சொல்றோம். ஓகேங்களா? அப்ப இதை ஹிஸ்டாரிக்கலா நம்ம பார்க்கணும். ஓகே, அது ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு நான் சொல்லியிருந்தேன். என்ன சார் ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனியான சட்டம் இருக்குதா? எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லீம்ஸ்ல ரொம்ப பொதுவான ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்றேன். முஸ்லீம்ஸ்ல விவாகரத்து பண்ணுவதற்காக கோர்ட்டுக்கோ எங்கேயும் போக வேண்டாம். ஒரு சில வார்த்தைகள், தலாக் அப்படிங்கிற வார்த்தைகளை 3 முறை உச்சரித்தாலே போதும், என்ன அவங்களுக்கு வந்து விவாகரத்து கொடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? அதே மாதிரி தத்தெடுத்தது அவங்களுக்கு சிறப்பு சட்டம் இருக்கு. அதை விடுங்க, இன்னொரு ஃபேமஸானது சீக்கியர்கள், கேள்விப்பட்டிருப்பீங்க. சீக்கியர்கள் தாடி வச்சுட்டு, ஓகே, பஞ்சாபி இருப்பாங்க, அவங்களுக்கு தனிநபர் சட்டம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேற யாருமே என்ன செய்யக்கூடாதுன்னா, எங்கேயும் பொது இடங்கள்ல ஆயுதம், கத்தி, இந்த மாதிரி விஷயங்களை வச்சிருக்க கூடாது. வச்சிருந்தா அது குற்றம் தான். ஆனால் அவங்களுடைய தனிநபர் சட்டத்துல அதுக்கு இடம் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய மத கலாச்சாரத்தின் அடிப்படையில அவங்க வந்து 5K அப்படின்னு சொல்லுவாங்க, டர்பைன், நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை வந்து டர்பைன் கெட்டுறது, என்னதான் அவங்க ஆர்மியிலேயோ இது இருந்தாலும் அதுக்கு போடக்கூடிய தொப்பியை அவங்க இஷ்டத்துக்கு, அவங்க சௌரியத்துக்கு அவங்க டர்பைனா கெட்டிக்கலாம். தாடி வளர்க்குறது, ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொது இடங்கள்லையும் அவங்களுடைய பாதுகாப்பிற்கு அவங்க மத கலாச்சாரத்தின் அடிப்படையில கத்தி, வால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வச்சிருக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான சீக்கிய மதத்திற்கான தனி நபர் சட்டம். அதே மாதிரி முஸ்லீம் மதம் தனி நபர் சட்டம். இதே மாதிரி ஒவ்வொரு மதத்திற்கும் தனி நபர் சட்டம் இருக்குது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது எல்லாம் விலக்கிட்டு எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டம் வரணும். அதுதான் சொல்றாங்க. ஓகே, அப்ப இதோட ஹிஸ்டாரிக்கல் நம்ம பார்த்துட்டு அடுத்த கேசஸ், அடுத்த ஆர்டிகல் நம்ம பார்க்கணும். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், நம்ம இந்தியாவை யார் ரூல் பண்ணா? ரொம்ப வருடங்களாக ரூல் பண்ணது இந்தியாவை பிரிட்டிஷ். ஓகேங்களா? மிக ரொம்ப வருடங்கள் 350 வருடங்களாக பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க. சார் பிரிட்டிஷ் ஏதோ கொண்டு வந்திருக்காங்க, சதியை ஒழிச்சு கட்டிருக்காங்க. 1829 விடோ ரீமேரேஜ், விதவை மறுமணம் 1856 கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவோ விஷயங்களை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஏன் சார் அவங்க இதை வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து அவங்க கொண்டு வரல அப்படி பாத்தீங்கன்னா, எஸ், யூனிஃபார்ம் சிவில் கோடு அது கொண்டு வரக்கூடிய முயற்சியே அந்த காலங்களில் தான் எமர்ஜ் ஆனது. ஆனால் நமக்கு தெரியும், கழகம் 1857 ஆண்டு பெருங்கழகம் ஏற்பட்டிருக்கும். அதன் தொடர்ச்சியாக 1858 ஆண்டு மகாராணி பேரறிக்கை
ஓகே, அதாவது நம்மளுடைய விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வந்து நம்ம தர்பார் ஹால் கூட சொல்லுவாங்க. ஓகே, அலகாபாத் ப்ரொக்ளமேஷன் சொல்லுவோம். ஓகே, அப்ப இதெல்லாம் அறிவிச்சனால அந்த அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்க மகாராணி, அதாவது இனிமேல் இந்தியர்களுடைய மதம் சம்பந்தமான கலாச்சாரம் சம்பந்தமான விஷயங்களை நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இதோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் எந்த விஷயத்திலும் மதம் சம்பந்தமான விஷயங்களை பிரிட்டிஷ் தலையிடுறது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. மேபி கொண்டு வந்திருந்தா அதுக்கு முன்னாடி தான் கொண்டு வந்து அதுக்கப்புறம் கொண்டு வர வாய்ப்பு கிடையாது. ஆனா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் கான்செப்ட் அந்த டைம்ல தான் எமர்ஜ் உருவானது, பிரிட்டிஷ் டைம்ல. சரி சார், பிரிட்டிஷ் தான் முடிஞ்சது, பிரிட்டிஷ் இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்த நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம். ஓகே, நேரு தான் வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியா, கான்ஸ்டியூஷனும் சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெமோக்ராசி கண்ட்ரியா இருக்கணுங்கிறது முடிவு எடுக்கிறதும் சரி, எக்கனாமி என்ன 5 இயர் பிளான் யூஸ் பண்ணலாம், வேற என்ன பிளான் யூஸ் பண்றாங்க, ஏதாவது நேரு தான் முடிவெடுத்தாரு. அப்ப நேருவோட ஐடியாலஜி அடிப்படையில் யூனிஃபார்ம் சிவில் கோட் எப்படி பார்த்தார் அப்படி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நேரு யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணும் அப்படிதான் சொன்னார். நாட்டுக்கு தேவையானது, நம்ம நாடு என்னதான் பல மதங்கள் இருந்தாலும் பல கலாச்சாரங்கள் இருந்தாலும் கண்டிப்பா தேவை நாடு வளர்வதற்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அந்த டைம் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான போதிய காலம் கிடையாது. அதனால அதை வந்து நம்ம என்ன செய்யறோம், நடைமுறைப்படுத்தவில்லை. ரைட், அதனால நம்ம அப்படியே விட்டோம். அப்ப அதை அப்படியே விட்டுறலாமா, அதை எங்கேயுமே நம்ம மென்ஷன் பண்ணாம விட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஓகே, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனா, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் பார்ட் 4 சொல்லுவோம், பகுதி 4 வச்சிருக்காங்க. ஓகே, என்ன வச்சிருக்காங்க, ஆர்டிகல் 44 வச்சிருக்காங்க. ஓகே, ஆர்டிகல் 44 பொது சிவில் சட்டத்தை கொண்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப இந்த ஆர்டிகல் 44 எதை பத்தி சார் பேசுது அப்படி பாத்தீங்கன்னா, எல்லா மதத்தினருக்கும் இல்லாம பொதுவான ஒரு சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சார் அப்ப தாராளமா அப்பவே கொண்டு வந்திருக்கலாமே. எஸ், கொண்டு வர கூடாதுங்கிறதுக்காக தான், அந்த டைமே கொண்டு வர கூடாதுங்கிறதுக்காக தான் டிபிஎஸ்பி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன் டிபிஎஸ்பி மென்ஷன் பண்ணிருக்காங்க, டிபிஎஸ்பி இஸ் not a legally enforceable, அதாவது அது சட்ட ரீதியான நடைமுறைக்கு உள்ளாக்கப்பட தேவையில்லை. ஓகேங்களா, அது வந்து அதை வச்சு நம்ம எந்த கேஸும் ஃபைல் பண்ண முடியாது, அது கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும்னு சொல்லவும் முடியாது. கவர்மெண்ட் விருப்பப்பட்டால் இன் ஃபியூச்சர், ஓகே, கவர்மெண்ட் விருப்பப்பட்டால் இன் ஃபியூச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து ராஜ் கூட மென்ஷன் பண்ணிருக்காங்க, அது இன்னும் ஃபியூச்சர்ல தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் விருப்பப்பட்டால் இந்த ஆர்டிகலை ஃபியூச்சர்ல நடைமுறைப்படுத்தலாம்ங்கிறதுக்காக நம்ம டிபிஎஸ்பில வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா, அப்ப இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்ப சார் இது வந்து இவ்வளவு பேசிட்டு இருக்கமே, அது அந்த அளவுக்கு எப்ப சார் போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் 2017 ஒரு கேசஸ், அதுக்கு முன்னாடி ஒரு 2 கேசஸ் பார்க்கணும், அதை நான் கடைசியா வழக்குகளை சொல்றேன். 2017 கேசஸ்னா ஸ்ரேயா பானு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடந்தது. அந்த கேஸ்ல தான் பார்த்தீங்கன்னா தலாக், 3 முறை தலாக் சொல்லி விவாகரத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கேஸா பிரபலமானது. அதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னா, இந்த மாதிரி வழக்குகள் தொடரக்கூடாது என்பதற்காக கண்டிப்பாக பார்லிமெண்ட், ஓகேங்களா, கவர்மெண்ட் எதுவும் சொல்ல, பார்லிமெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பொதுவான சிவில் சட்டம், அது மாதிரி ட்ரிபிள் தலாக், இந்த முஸ்லிம் மேரேஜஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுடைய, அதாவது கான்ஸ்டிடியூஷன் கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம்ல, அரசியலமைப்பின் பாதுகாவலர் அப்படி சொல்லக்கூடிய நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கு, இன்சிஸ்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா, இன்சிஸ்ட் அப்படின்னா ஒரு தூண்டி விட்டு இருக்குது. ஓகே, பார்லிமெண்ட் கண்டிப்பா சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள நிறைய வழிமுறைகளே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நிறைய இடங்கள்ல அதாவது நம்ம கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ், சட்ட ரீதியிலான அட்வைஸ் பண்ணக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா லா கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லா கமிஷன், இந்த நீதி ஆணையம் அப்படி சொல்றாங்க. இந்த லா கமிஷன் என்ன பண்ணிருக்குன்னா, நிறைய ரிப்போர்ட்ஸ் அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பொது சிவில் சட்டத்தை வந்து கொண்டு வரலாம், அதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது, சட்ட வழிமுறைகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அடிப்படையில நம்மளும் அது அடுத்தடுத்த கட்டமா இது மூவ் ஆயிருக்கு. ஓகே, அப்ப இதுதான் ஒரு ஓவர்வியூவா பொது சிவில் சட்டத்தை பத்தி ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, இப்ப அடுத்து என்ன சார் ஆனது இது சம்பந்தமா, சரி இவ்வளவு நடந்திருக்குது, ஆனால் நம்ம பொது சிவில் சட்டம் ஒண்ணு சொல்ல வந்தாலே அதுல ஒரு விஷயத்தை நம்ம பேசாம விடக்கூடாது. ஓகேங்களா, நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஒரு விஷயம், இந்தியா இருக்குது, இந்தியால எல்லா இடங்கள்லயும் பொது சிவில் சட்டம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும், ஓகேங்களா, கோவா எதுக்கோ ஃபேமஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும். ஆனாலும் எதுல அப்படி பாத்தீங்கன்னா இதுல ஃபேமஸ் எதுல அப்படின்னா, கோவாவில் செப்பரேட்டாவே என்ன செஞ்சிருக்காங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது கோவா எந்த வருடம் 1961 வருடம்
போர்ச்சுகீஸ் இருந்து, ஓகே, 1961ஆம் வருடம் போர்ச்சுகீஸ் இருந்து வெளியே வரும் பொழுது அங்கேயே நெப்போலியனிக் கோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட் விடுதலை ஆகும் பொழுது இந்தியாவிடம் ஒப்படைக்கும் பொழுது அந்த ஸ்டேட்ல யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது கோவா சிவில் கோட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோட் மாதிரியே கோவாவில் எந்த மதத்திற்கும் தனித்தனியான சட்டங்களே கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம். அது அப்பயே இருந்து இப்போ வரைக்கும் நடைமுறை ஆகிட்டே தான் இருக்கு. அதனால கோவா ஒரு மாநிலத்தில் நடைமுறைப்படுத்திருக்காங்க, அதே விஷயத்தை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவான கருத்துக்களும் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, ரைட். எனிவே இதுதான் அப்போ முக்கியமானது. இந்தியாவில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் பொது சிவில் சட்டம் அப்படின்னா கோவா தான். 1961 இருந்து அது வந்து இண்டிபெண்டன்ட் ஆகிறது இருந்தே நமக்கு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பின் நாட்களில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்குகளை பார்க்குறோம். ஓகேங்களா, வழக்குகளை பார்க்குறோம் ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல்ஸ் சொல்லலாமா? எஸ், ஆர்டிகல்ஸ் பொதுவா என்னென்ன ஆர்டிகல்ஸ் எல்லாம் இதுல இன்டர்ஃபியர் ஆகுது, சரத்துகள், விதிகள், எதனால சொல்ல தமிழ், ஓகே, உறுப்புகள் எதனால சொல்ல. ஃபர்ஸ்ட் மெயினா நமக்கு டிபிஎஸ்பில மென்ஷன் பண்ணிருக்கப்படக்கூடிய ஒரு ஆர்டிகல்னா 44 டைரக்டாவே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி சார், இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தா என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகும், ஓகே, எந்த ஆர்டிகல் தான் அஃபெக்ட் ஆகுது, எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணி தான் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 25 கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, தன்னுடைய என்ன மதத்தையும் மதத்திற்கான என்ன விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 29 கலாச்சாரத்திற்கான உரிமை. ஓகேடா, ஜல்லிக்கட்டுக்கு இந்த ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்டிகலுக்கும் இந்த ஆர்டிகல் அப்படியே ஆப்போசிட். மேபி யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வந்தா இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செர்டைன் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். ஆனா நான் சொன்னேன், ஓகேடா, ஒவ்வொரு மதத்தினருக்கும் தனித்தனியாக மேரேஜ், தனித்தனியாக அடாப்ஷன், தனித்தனியாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அவங்களுக்கான உரிமைகள் நிறைய பறிக்கப்படும். அதனால யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வராம இருக்கிறதுனாலையும் ஒரு சில ஆர்டிகல் அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 14, அதாவது என்ன ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது, அனைவருக்கும் சட்டம் வந்து சமம். ஓகே, அனைவருக்கும் பொதுவான சட்டம் சொல்லுது, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்றோமா. அப்ப இந்த சட்டம் எங்க செல்லுபடி ஆகல, எங்க மேரேஜ்ல செல்லுபடி ஆகல. ஓகேங்களா, ஹிந்துக்கள் வந்து என்ன டைவர்ஸ் பண்றதா இருந்தா கோர்ட்டுக்கு போறாங்க, ஆனா முஸ்லீம்களுக்கு டைவர்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஓகே, சீக்கிய மக்கள் மட்டும் வாத வச்சுக்கிறாங்க, சீக்கிய மக்கள் மட்டும் வித்தியாசமா டர்பைன் கட்டிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி டிஃபர் ஆகுதா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்ல, அதனாலயும் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரலாம். அதே மாதிரி ஆர்டிகல் 15 டிஸ்கிரிமினேஷன், ஓகேவா சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது பாகுபாடு பார்க்கிறது, ஜாதி ரீதியான மத ரீதியா பாகுபாடு பார்க்கிறது. அதெல்லாம் தாண்டி ரைட் டு லைஃப், ரைட் டு மேரேஜ், ரைட் டு கெட் டைவர்ஸ் அப்படி சொல்லிட்டு எத்தனையோ ரைட்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆர்டிகல் 21 இது எல்லாமே நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வராதனால அஃபெக்ட் ஆகுறோம். ஓகே, நம்ம மக்கள் எல்லாரும் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதனால மேபி யூனிஃபார்ம் சிவில் கோடு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் கருத்து. ஓகேங்களா, ரைட். இது ஆர்டிகல் பேசியாச்சு. ஆர்டிகல் தொடர்பானது இதுதான், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, டிபிஎஸ்பி ஆர்டிகல் 44 வரக்கூடாது, பார்ட் 4A. ஓகே, டிபிஎஸ்பி. அடுத்து வழக்குகள். ஓகே, வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இயர் முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் வழக்கு என்ன, ரொம்ப ஃபேமஸான வழக்கு என்னன்னா ஷா பானு கேஸ். ஓகே, ரொம்ப ஃபேமஸான கேஸ். 1985ஆவது வருடம் கொண்டு வந்த கேஸ். ஓகே, ரொம்ப என்னன்னா, அதாவது 72 வயது பாட்டியம்மா. ஓகேங்களா, 72 வயது பாட்டியம்மா. அவங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய அதாவது ஹஸ்பண்ட், ஓகே, ஹஸ்பண்ட் ஃபேமிலி இருந்து விவாகரத்து வாங்கிட்டு ஜீவானம்சம் அப்படி சொல்லுவாங்க. விவாகரத்து வாங்கினவங்க அந்த ஜீவானம்சம் பெறுவதற்காக, இன்ஹெரிட்டன்ஸ், அந்த ஜீவானம்சம் பெறுவதற்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் மேல்முறையீடு பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, நமக்கு ஜீவானம்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரொம்ப ஃபேமஸான கேட்டு. இதுலதான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிற ஒரு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் வந்து பேச ஆரம்பிச்சது. ஓகே, அப்புறம் வந்து ஷா பானு கேஸ். அடுத்து பாத்தீங்கன்னா சர்லா முட்கல் கேஸ். ஓகே, சர்லா முட்கல் கேஸ் 1995. இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஆக்சுவலா இதுல வந்து ஒரு ஆண் என்ன பண்ணிருப்பாரு அப்படி பாத்தீங்கன்னா, ஹிந்து பெண்ணை திருமணம் பண்ணிருப்பாரு. ஹிந்து பெண்ணை திருமணம் பண்ணி டைவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே, ஓகே, டைவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருவாருன்னா, அவர் முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிட்டு முஸ்லீம் முறைப்படி முஸ்லீம் பெண்ணை வந்து திருமணம் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குள்ளா இருக்கும். அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, என்னதான் திருமணம் பண்ணியிருந்தாலும் முஸ்லீம் கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹிந்து முறைப்படி அவங்க வந்து விவாகரத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், அங்கே போய் கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்லியிருப்பாங்க. இது ஒரு ஃபேமஸ். இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதா, அப்போ என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம் கொண்டு வந்துருங்க. அடுத்ததான் நம்ம ஆல்ரெடி பேசினது ஸ்ரேயா. ஓகே, ஸ்ரேயா பானோ கேஸ் 2017. இதுதான் ஃபேமஸ் கேஸ். ட்ரிபிள் தலாக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த கேஸே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் தலாக்கு ஃபேமஸ். தலாக் சொல்லிட்டு விவாகரத்து பண்றது ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏற்பட்டு இந்த கேஸ் அதுக்கு தான் ஃபைலே ஆனது. ஓகேங்களா, அப்போ இந்த 3 கேசஸ் நமக்கு வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாவில் வந்து இந்த கேள்விகள் முக்கியம். ஓகே, இந்த ஆர்டிகல் பார்த்தாச்சு. அடுத்து நன்மைகள் என்ன,
சவால்கள் என்ன அதுதான் கடைசி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சார் நன்மை என்ன சார்? ஓகே, பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் நன்மைகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டிகல்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொன்னோமா, ஆர்டிகல் 14, 15, 21, ஆர்டிகல் 44 நடைமுறைப்படுத்துற மாதிரியும் ஆச்சு. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் நன்மைகளா பார்க்கணும். அதை தாண்டி இந்தியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு ஃபுல் ஹோலிஸ்டிக்கா கொண்டு வரணும்னா ஒரு அதாவது இந்தியாவுடைய சட்டத்தை வந்து ஒருங்கிணைத்து கொண்டு வரோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெயினா செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரியாம்பிள்லையும் சரி நம்ம கான்ஸ்டியூஷனுடைய வேல்யூவும் அதுதான். ஓகேங்களா? மதச்சார்பின்மைனா ஒரு அரசாங்கம் எந்த மதத்தையும் சாராம இருக்கணும் அது மட்டும் மீனிங் கிடையாது. ஒரு அரசாங்கம் எல்லா மதத்தினரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், அதுக்கு பேரும் மதச்சார்பின்மை தான். அப்ப அதை இங்க வந்து நம்ம நடைமுறைப்படுத்துற மாதிரி ஆச்சு, செக்யூலரிசம் நடைமுறைப்படுத்துற மாதிரி ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இது பேர் என்ன, நம்மளுடைய இன்டெகிரிட்டி, அதாவது இந்த நாட்டுடைய ஒற்றுமையை வந்து நம்ம மேம்போடு போறோம். இதை விட பெரிய விஷயம் ஜெண்டர் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? அதாவது பாலின சமத்துவத்தை வந்து நம்ம நிலைநாட்டுறோம் இந்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக. ரைட், இதெல்லாம் வந்து நன்மைகள். தீமைகள் சொல்லிட்டு எதையும் நம்ம பேச போறது கிடையாது. இதை கொண்டு வருவதனால என்ன சவால்கள் இருக்குது? ஓகேங்களா? கவர்மெண்ட்டுக்கும் சரி சொசைட்டிக்கும் சரி என்ன சவால்கள் இருக்குது? என்ன சவால் இருக்குது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சட்டம் ஒரு குறிப்பிட்ட மைனாரிட்டி அண்ட் ரிலீஜியஸ் பீப்புளுக்கு எதிரானதாக ஒரு கருத்தும் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து அவங்க எடுக்கிறது பொறுத்து. அப்போ அங்க வந்து அந்த பீப்புள் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். இதனால கம்யூனல் வைலன்ஸ் அதிகமாகலாம். ஓகேங்களா? கம்யூனல் வைலன்ஸ் அதிகமாகலாம். ஆக்சுவலா என்ன பண்ணா இந்த பொது சிவில் சட்டத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா மதத்தினரும் இந்து மதத்தை தாண்டி மீதி எல்லா மதத்தினரும் வந்து அட்டாக் பண்ணல. ஒரு சில பழங்குடியினரும் என்ன செய்யறாங்கன்னா இந்த சட்டம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன செய்யறாங்க, ஒரு சில சட்டம் அந்த பொது சிவில் சட்டத்துல ஒரு சில பேருக்கு விலக்களிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதான் வந்து ஃபியூச்சர்ல நம்ம சட்டம் கொண்டு வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல நம்ம சட்டம் கொண்டு வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படிப்பட்ட இந்த சிவில் சட்டத்துல என்னென்ன விதிமுறைகள் இருக்குது, எதற்காக விலக்களிக்கப்பட்டது பார்க்கலாம். ஓகேங்களா? வேற என்ன சவால்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்டா நம்ம ஒரு சில ஆர்டிகல்ஸ் சொன்னோம்ல, ஒரு சில ஆர்டிகல்ஸ் மட்டும் கான்ஸ்டியூஷன் அகைன்ஸ்டா நம்ம பேசலாம். ஓகேங்களா? கண்டிப்பா ரிலீஜியஸா வயலன்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலா பொலிட்டிக்கலாவும் நிறைய கட்சிகள், ஒரு சில கட்சிகள் மட்டும் இதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, ஒரு சில கட்சிகள் பொலிட்டிக்கலா இதுக்கு ஆதரவு கொடுக்காம இருப்பாங்க. இது கூட என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சவால்களா நம்ம பேசலாம். ஓகேங்களா? பார்லிமெண்ட் சட்டம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முழுவதுமாக எல்லாரும் ஒருவனதாக கொண்டு வந்திருந்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஒரு சில எதிர்ப்பு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஓகே, பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனால் வருகிற குளிர்கால கூட்டத்தொடர்ல இந்த அதாவது வின்டர் செஷனுடைய பார்லிமெண்ட் செஷன்ல இந்த சட்டம் பாஸ் பண்ற வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆக்சுவலா இப்பவே பாஸ் பண்ற மாதிரி தான் ஸ்பீச். ஆனால் நமக்கு இந்த டைம்ல G20 உச்சி மாநாடு இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல அங்கங்க நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஏதாவது வைலன்ஸ் ஏற்பட்டாலோ நாட்டுக்கு அவப்பெயர் ஏற்பட்டாலோ அது உலக அளவில் மிகப்பெரிய பேராகும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைம்ல சட்டம் எதுவும் கொண்டு வராமல் இருக்கிறோம். ஓகே, வருகிற குளிர்கால கூட்டத்தொடர்ல மேபி சட்டம் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது. சட்டம் கொண்டு வரும்போது அது குறித்து நம்ம செப்பரேட் வீடியோஸ் நம்ம போடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.